விடாச் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி டி எடிட். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த த க்ளோ லிரிக்ஸ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து நான் நோட் ஆப் வந்து சைட் பை சைடு டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்களும் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இதையே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆனே இப்படி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. மீடியா போயிட்டு நம்ம வந்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை காட்டுறேன். நீங்கள் எந்த வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணனையும் வீடியோ தனியாக ஆடியோ தனியாக செப்பரேட் ஆகிடும். நவ் அந்த வந்து வீடியோவை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆடியோ மட்டும் இருக்குது. இதுதான் நம்ம ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டபுள் 2 விரலை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. மற்ற இதை விட இதில் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் இதுலேயே சொல்லிடுறேன். இதுக்கு தேவையான ஃபாண்ட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்போர்ட்டட் ஃபாண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். கீழே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுன்லோட்ஸ் உங்கள் மொபைல் டவுன்லோட்ஸ் ஓப்பன் ஆயிடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டெல்லாம் சப்போர்ட் ஆகுதோ அதே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஃபாண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பாருங்கள், பேசின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃபாண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லா எடிட்லேயும் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி எடிட்ஸில் நிறைய பேர் இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர் ஒயிட் கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து சைஸ் வந்து 40 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு அனிமேஷன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீ பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேர்டை வந்து கீழே கொண்டு வர போகிறோம். பாருங்கள், கீழே கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இப்போ நான் கொடுத்த இடத்துல வச்சுட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்லேயே சென்டரில் மூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் சென்டருக்கு மூவ் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் வந்துடுச்சா? இப்போ வந்துட்டு மறுபடியும் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த பொசிஷனில் இருந்ததோ அங்கேயே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து சென்டர் பாயிண்ட் காட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 கீ பாயிண்ட்ஸ்க்கு சென்டரில் போங்க. இப்போ பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சைடில் கிராஃப் இருக்கா, அதில் 3rd ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற மாதிரி கிராஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சேம் இந்த 2க்கும் சென்டரில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் கொடுக்குற மாதிரி கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. 3D போயிட்டு ஃப்ளிப் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு ஆங்கிள் வந்து ஸ்டார்டிங் வந்து கீ ஃப்ரேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 90 கொண்டு போய்க்கலாம். சைட் பை சைடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் ஈஸியாக ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து -90 ஆங்கிள் வைங்க, சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் வந்து 30 வச்சுக்கோங்க. 30 வச்சுட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் மெயினாக பார்த்தது இதுதான். அடுத்து வந்து நம்ம லைட்டாக சென்டரில் வரப்போ நம்மளுக்கு ஆசிலேட் ஆகிற மாதிரி காட்ட போகிறோம். அதுக்காக ஆசிலேட்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். எஃபெக்ட் ப்ளஸ் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு ஆசிலேட்னு ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து 90 வச்சுக்கோங்க. 45 இருக்கும், அதை வந்து நீங்கள் 90 வச்சுக்கோங்க. நல்லா மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி மேக்னிடியூட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 2 பாயிண்டில் இருக்குமா, சென்டருக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் வச்சுட்டு கீ ஃப்ரேம் ஃப்ரீக்வன்சியை வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேமுக்கு கொடுத்துட்டு
கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து 0.50 ஹெர்ட்ஸு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த கீ ஃப்ரேம் செட் ஆகிடும். நீங்கள் மூவ் பண்ணால் போதும். மேக்னிடியூட் நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ண அதே இடத்துலையே மேக்னிடியூடும் செட் பண்ணுங்கள். 0 ஃபஸ்ட்டு இதில் வந்து 0வும் செகண்ட் இதில் வந்து 60 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சேம் ஃப்ரீக்வன்சி மேக்னிடியூட் ரெண்டும் ஒரே பிளேஸில் இருக்க மாதிரி. உங்களுக்கு ரொம்ப தெரியாது, அந்த இடத்துல அந்த பாஸ் ஆகும் பாருங்கள் லைட்டாக, அந்த இடத்துல உங்களுக்கு ஆசிலேட் ஆகிறது தெரியுதா அந்த லைட்டாக, அவ்வளோதான். உங்களுக்கு அது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேலை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் கொடுத்த மாதிரி நீங்கள் காப்பி லேயர் கொடுத்துட்டு மூவ் பண்ணி வந்துட்டு மறுபடியும் அதையே செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன இத்தனை நேரம் எடிட் பண்ணிங்களோ அது அப்படியே வந்துடும். நீங்கள் இதில் டெக்ஸ்ட்டு மட்டும் இன்னும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணணும்ல, அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். காம்பஸ் இருக்குல்ல, அதில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு கொடுத்த எஃபெக்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும், சென்டர் மிடில் எல்லாமே. அதான் கைஸ், நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணால் போதும். ஸோ சேம் ப்ராசஸில் நான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் முடிய அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டே இருக்கேன். பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டெக்ஸ்ட்டும் இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி தான் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அப்படியே எல்லாமே வந்துடும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதே மாதிரி தான் மற்றதையும் எடிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி 2-3 இது பேஸ்ட் லேயர் கொடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் நான் எடிட் டெக்ஸ்ட்டு மட்டும் போயிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் தனியாக எடிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நோட் வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நோட் வீடியோக்கு போயிடலாம். நோட் வீடியோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளஸில் வந்து கொடுக்க சொல்லும். ஸோ ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே மீடியான ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ கொடுங்க. உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனனையும் நீங்கள் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல ஃபஸ்ட்டு ஒன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து இப்படி லோட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்துட்டு கீழே ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசெட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மேலே செகண்ட் ஆப்ஷனாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வந்து க்ளோ ஸ்கேன்னு வரும். நீங்கள் க்ளோ ஸ்கேன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளோ ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். செகண்ட் ஒன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி வந்து அந்த இது அப்படியே வரும். நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கலர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நான் ப்ளூ வச்சுட்டு நீங்கள் ஒயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ கொண்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆயிரும். நீங்கள் வந்துட்டு இன்டென்சிட்டி வேணால் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 3க்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பண்ண இந்த மாதிரி வரும், இல்லைன்னா முன்னாடி இருக்க மாதிரி வரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கீழே பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஹோமுக்கு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் எல்லாம் கரெக்டாக இருக்காங்காட்டி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்து தான் போதும், எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனால கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இது வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீட் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பை பை கைஸ்.